ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பு யோககாரகன் ராசியில். இப்போ திடீர் அதிர்ஷ்டம், யோகம், லாபம், கீர்த்தி, புகழ், லாட்ரி சீட் விழுகலாம், ஏதாவது பொருள்கள் கையில் கிடைக்கலாம், எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் பயிற்சியாய். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஜென்மச்சனி விலகும், குடும்ப அமைப்பு சீராகும். 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், வாரிசுகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு பார்த்தோம்னா ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டினேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வைத்துட்டு போன பிரகாரம் இன்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு, அதாவது ஆங்கில புத்தாண்டு. நாமெல்லாம் தமிழ் புத்தாண்டை விட ஆங்கில புத்தாண்டுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை தான் அலுவல் மொழியாக இருக்குது, எல்லோரும் அன்றாடம் டேட் கிளிக்கிறதுலேருந்து அதான் பார்க்குறோம். அப்போ இந்த இங்கிலீஷ் புத்தாண்டில் அதுக்குன்னு ஏதாவது பயிற்சி இருக்கா, பலன்கள் இருக்கான்னு நிறைய கேட்கலாம். இந்த 2026 ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்றிருக்கும். ராகு, கேது, குரு, சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகும். அப்போது அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். கும்பராசின்னு எடுத்துட்டால் சனியினுடைய ஆதிபத்தியில் வரைங்க. கும்பம்னா என்ன? நிறை குடம்.
பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாத்துலேயுமே திறமை மிக்கவர்கள். நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்னா இன்றைக்கே அது தீர்வு காணக்கூடியவர்கள், பல விஷயங்களை கையாளக்கூடியவர்கள், பல விஷயங்களை தெரிந்தவர்கள், அறிவாளிகள், முன்னோடிகள் எல்லாத்துலேயுமே அப்படி வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026 என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு யோககாரகன். ராசியில் ராகு யோககாரகன் சொல்லுவாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், யோகம், லாபம், கீர்த்தி, புகழ், லாட்ரி சீட் உழுகலாம், ஏதாவது பொருள்கள் கையில் கிடைக்கலாம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம், எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கலாம், நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும், திடீர் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் நடைபெறும். அதனால் நன்மைகள், பல தொடர்புகள், பெரிய மனிதர்கள் சந்திப்புகள், அதன் மூலம் பல வியாபார நுணுக்கங்கள், வியாபார உயர்வுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்களை அடையலாம். அதே மாதிரியே உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. ராகுதா அதுக்குள்ள அதிபதி. அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கும் அவர் தான் அதிபதி. இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதில் பணியாற்றக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னாலும் இந்த வருஷத்தில் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றங்களை அடையலாம். காரியம் அனுகூலமாகும். இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த ராகுல ராசியில் இருந்தால் எப்படியும் தலை, வயிறு, நரம்பு ஸ்கின் ப்ராப்ளங்களை கொடுப்பார். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது முழுக்க விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் 2026 இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் பயிற்சியாய். ஒரு பஞ்சாங்கத்தில் பயிற்சி ஆயாச்சு, இன்னொன்று ஆயிடுவார். அதுவும் 2026 நடக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஜென்மச்சனி விலகும், குடும்ப அமைப்பு சீராகும். குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் அல்லது கோபச்சின்னு போனவங்க அல்லது வீட்டுக்குள்ளே இருந்து கருத்து வேறுபாடோடு வாழ்கிறவங்க, மனம் ஒத்து போகாமல் இருப்பவர்கள், இவங்கெல்லாம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குடும்ப வருவாய் அதிகரிக்கும். அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிழலாம். அதே மாதிரியே பேச்சுக்கள் மூலம் பல சாமர்த்தியமான பேச்சுக்களை பேச்சு பல நடக்க முடியாத காரியத்தை கூட நடத்தி காமிப்பீர்கள் இந்த 2026 கும்பராசிக்காரர்கள். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. புதிய வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனங்களை விற்கலாம், பழுது பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். சனிதான் அதுக்கெல்லாம் அதிபதி. அதே மாதிரியே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உரம் தயாரிப்பாளர்கள், இவங்களுக்கு சிறப்பு. விவசாயத்துறை சிறந்து விளங்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம். வாரிசுகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்ச விருத்தி ஏற்படும். தாயார் தகப்பனார் உடல்நலம் சீராகும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். நமக்கு புதிய வீடு கட்டலாம். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்கலாம், புதிய நிலம் வாங்கலாம், புதிய இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம். இந்த மாதிரி யோகங்கள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், புதிய வெளிநாட்டு முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், இதில் எல்லாம் ஈடுபடலாம். இதெல்லாம் பலவிதமான லாபங்களை கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேது நன்மையை தரும். சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அபரிமிதமான யோகம். சினிமா துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், கலைத்துறை, பத்திரிகை, பிரஸ், மீடியா, ஜோதிடம், ஆன்மீகம், ஆலயம், இது சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் யோகங்கள் அபரிமிதமாக உண்டு இந்த 2026 மிகச்சிறப்பு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில். அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அரசாங்க பதவி கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். ஆடை, ஆபரணம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை. பொதுவாக கும்பராசின்னு பார்த்தால் இந்த 2026ஆம் ஆண்டு மிகச் சிறப்பு. கடந்த 2.5 வருஷமாக பலவிதமான கஷ்டங்களை பட்டுன்னு வந்தீங்க.
இப்போ வரக்கூடிய இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலமான நேரம் அப்படின்னா அது இதுதான். 100% நன்மைகள் கும்பராசி, கவலையப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்துறது புத்திசாலித்தனம். இந்த 100% நன்மையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். அதில் ஏதோ ஒரு கெட்டது இல்லைன்னா பதிவை பார்த்துட்டு உடனடியாக சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுலேயும் தெளிவாக இருந்துருச்சுன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா, கவலையப்பட வேண்டாம். 100% நன்மையை தரக்கூடிய ராசி கும்பராசி. அதே மாதிரியே அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9 அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சுத்தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தன் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தனை ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தனை கையில் அடிபடலாம், ஒருத்தனை கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 9837 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும் எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.